நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு சத்தியத்தை குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி யோவான் 16வது அதிகாரம் வசனம் 12 மற்றும் 13. ஜான் சாப்டர் 16 verse 12 and 13. இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இந்த வார்த்தைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்றாரு. இதுல 12வது வசனத்தை பார்க்கறதுக்கு முன்பாக 13வது வசனத்தை முதலாவதாக பார்க்கலாம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஆவியானவர் சத்தியமா இருக்காருங்கிறத யோவான் தன்னுடைய சுவிசேஷ புஸ்தகத்திலையும் நிருபத்திலையும் தெளிவா சொல்லியிருக்காரு. அப்படியாக ஆவியானவர் சத்தியமாக இருக்கிறதுனால அவர் தான் நமக்கு சத்திய வார்த்தைகளின் வெளிச்சத்தை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. அநேகர் இந்த வேதத்தை வாசிக்கிறாங்க, எல்லாராலையும் இதை புரிந்து கொள்ள முடியுதான்னு கேட்டா வேதத்தினுடைய ஆழமான கருத்துக்களை அநேகர் புரிந்து கொள்ள முடியாம தான் இருக்காங்க. நிறைய பேருக்கு வேதம் படிக்கிறதுக்கு ஒரு சோர்வு ஏற்படுறதே அதோடைய ஆழமான கருத்துக்கள் புரியாம இருக்கிறதுனால்தான். இந்த வேதத்துடைய ஆழத்தை அறிந்து கொள்ளணும்னா அதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய துணை தேவை. இந்த சத்திய ஆவியானவர் தான் நமக்கு சகல சத்தியத்தையும் நேர்த்தியாய் கற்றுக் கொடுக்கிறவரா இருக்கிறாரு. இவர் தான் நமக்குள்ளார இருக்கிற அபிஷேகம். அவர் நமக்கு சகலத்தையும் போதிக்கிறார்னு சொல்லிட்டு 1 யோவான் 2வது அதிகாரம் 20 மற்றும் 27வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இதை நம்ம பல வாட்டி பார்த்திருக்கோம். அந்தபடியாக அவர் நமக்குள்ள நிலைத்திருக்கிற சத்தியமாக நமக்கு இந்த சத்திய வார்த்தைகளின் வெளிச்சத்தை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. அவர் துணை கொண்டு நாம இதை தியானிக்கும் போது நம்மால இந்த வேதத்தை நேர்த்தியாக புரிந்து கொள்ள முடியும். சிலருக்கு இந்த சத்திய ஆவியானவரை எப்படி பெற்றுக்கொள்கிறதுங்கிற சந்தேகம் இன்னும் இருந்துட்டு இருக்கு. அவங்க முதலாவதாக ஒரு விஷயத்த புரிந்து கொள்ளணும். சத்திய ஆவியானவர் நம்முடனே கூட இருக்கிறாரு. அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லிட்டு எபேசியர் 1:13வது வசனம் கூட சொல்லுது இல்லையா? அந்தபடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள் இடத்துல கூட சொல்லியிருக்காருன்னு யோவான் சுவிசேஷ புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவர் போகிறது பிரயோஜனமா இருக்கும், அப்பதான் வேறொரு தேற்றரவாளனை பிதா அனுப்புவார்னு சொல்லிட்டு அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. அந்தபடியாக பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் எல்லாவற்றையும் நமக்கு போதித்து அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் நமக்கு நினைப்பூட்டுவார்னு சொல்லிட்டு யோவான் 14வது அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாம அவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்து வைத்திருக்கிறாருன்னு 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 10வது வசனம் நமக்கு காண்பிக்குது. அப்படி அவர் தன்னுடைய சுயமாய் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தாம அவர் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார்னு சொல்லி இந்த 13வது வசனம் நிறைவு செய்யப்பட்டிருக்கு. அப்படியாக அவர் தம்முடைய சுயமாய் எதையும் சொல்லாம கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்துறதிலிருந்தே நமக்கு வெளிச்சத்தை காண்பிக்கிறவராக இருக்கிறாரு. கிறிஸ்து யாரிடத்துல இருந்து நமக்கு வார்த்தைகளை வெளிப்படுத்தி இருக்கிறாரு? பிதாவின் இடத்திலிருந்து. அப்படியாக சத்தியத்தை நமக்கு போதிக்கிறதுக்கு சத்திய ஆவியானவரை தந்தர் இருக்காருங்கிறத இந்த 13வது வசனம் நம்மளுக்கு தெளிவுபடுத்துது. இதுல நிறைவாக வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. இதே விஷயத்தை தான் 12வது வசனமும் சொல்லுது. இப்ப யோவான் 16வது அதிகாரம் 12வது வசனத்தை பார்க்கலாம். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். அப்போ நமக்கு சத்திய வார்த்தைகளின் தொகுப்பாக கொடுக்கப்பட்டிருக்க வேதம் மாத்திரம் அல்லாம இன்னும் அநேக சத்திய வார்த்தைகளை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தவிருக்கிறாருங்கிறத இந்த வார்த்தைகள் நமக்கு தெளிவாக காண்பிக்குது. அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்குது, ஆனா அதை இப்ப நீங்க தாங்க மாட்டீங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்தபடியாக ஒரு வேளையில நம்மால எவ்வளவு காரியங்களை கிரகித்துக் கொள்ள முடியுமோ அதை தான் நமக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. அதனால்தான் இந்த 13வது வசனம் நிறைவு பகுதியில வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார்னு சொல்லியிருக்காரு. அந்தபடி வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற சத்திய வார்த்தைகளின் வெளிச்சத்தை அறிந்து கொள்வதற்கு மாத்திர பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யல, அதற்கு மேலையும் ஆண்டவர் நமக்கு எந்த நேரத்துல எதை வெளிப்படுத்தணுமோ அப்படி வரப்போகிற காரியங்கள் எல்லாம் குறித்து ஆவியானவர் தாமே நமக்கு வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறாரு. அவர் எல்லாவற்றையும் சத்தியமாகவே வெளிப்படுத்துகிறாரு. அதனால்தான் சத்திய ஆவியானவர்னு சொல்லப்பட்டிருக்கிறாரு. தேவனுடையவைகள் எல்லாமே சத்தியமாகவே இருக்கு.
அப்படி தேவனுடைய ஆழங்களை எடுத்து விவரிக்கிற சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்தையும் நமக்கு போதித்து நடத்துகிறவராக இருக்கிறாரு. அவருடைய துணை தேடுபவர்களாக நாம இருக்கணும் இல்லையா? இந்தப்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை நாம எப்படி கேட்பது? அவர் நமக்கு சத்திய வார்த்தைகளை உணர்த்து வைக்கிறத நாம எப்படி புரிந்து கொள்வது? அதற்கான விடை நம்மிடத்திலே இருக்கு. எப்போ நமக்கு சத்திய வார்த்தைகள் மேல ஒரு தாகம் ஏற்படுதோ அந்த தாகத்துக்கு ஜீவ தண்ணீராக சத்திய ஆவியானவர் மாறுகிறாரு. அப்ப முதலாவதாக நம்மிடத்துல காணப்பட வேண்டியது சத்திய வார்த்தைகள் மேல வாஞ்சையும் தாகமும். அப்படி தாகமா இருக்கும் போது அவர் நமக்கு ஜீவ தண்ணீரை இலவசமா தருகிறார்னு சொல்லிட்டு யோவான் 4வது அதிகாரம் 14வது வசனத்துல சொல்றாரு இல்லையா? அது மாத்திரம் இல்ல, ஏசாயா 55வது அதிகாரம் 1 வசனத்துல ஓ தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைகளுக்கு வாருங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக சத்திய வார்த்தைகளை அறிந்து கொள்ளணும், அதனுடைய ஆழங்களை புரிந்து கொள்ளணுங்கிற தாகம் நமக்குள்ள வரும்போது சத்திய ஆவியானவர் நமக்கு துணை செய்து அந்த தாகத்தை தீர்க்கிற ஜீவ தண்ணீரா நமக்கு எல்லாவற்றையும் உணர்த்து வைக்கிறவரா போதித்து நடத்துகிறவரா இருக்கிறாரு. அப்படியாக சத்திய வார்த்தைகள் மேல தாகமா இருந்து நாம் அவருடைய துணையை தேடும் போது அவர் நமக்கு எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக போதித்து நடத்துகிறவரா இருக்கிறாரு. இந்த வார்த்தைகளை அனுபவபூர்வமாவே சொல்றேன். அநேக முறை சத்திய வார்த்தைகளை தெரிந்து கொள்ளணும், அதை புரிந்து கொள்ளணுங்கிற வாஞ்சியோடு பார்க்கும்போது அந்த வார்த்தைகளின் வெளிச்சத்தை அதீதமாக தெய்வ ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இது எப்படி நடக்கும்னா, நாம தாகத்தோடும் வாஞ்சையோடும் வேதத்தை வாசிக்கும் போது அதனுடைய ஆழமான அர்த்தங்களை நமக்கு உள்ளார்ந்த விதத்துல புரிய வைப்பாரு. அப்படியாக நமக்கு சில நேரங்கள்ல வேதம் வாசிக்கும் போது சில ஆழமான சத்தியங்கள் வெளிப்படும் இல்லையா? அதுவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிற வெளிச்சமா இருக்கு. அப்படியாக சத்திய வார்த்தைகளின் வெளிச்சத்தை அறிந்து கொள்ள தாகத்தோடு சத்திய ஆவியானவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்கு சகலத்தையும் நேர்த்தியாய் கற்றுக் கொடுப்பார். இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து சத்திய வார்த்தைகள் மேல தாகம் உள்ளவர்களாய் சத்திய ஆவியானவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, சத்திய ஆவியானவரை எங்களுக்கு தந்தருளி அவர் மூலமாய் சத்திய வார்த்தைகளின் வெளிச்சங்களை அறிந்து கொள்ள தேவரீர் எல்லாவற்றையும் சரியாக திட்டம் பண்ணியிருக்கீங்களே தகப்பனே. இதையெல்லாம் நாங்க அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் சத்திய வார்த்தைகள் மேல தாகம் உள்ளவர்களாய் சத்திய ஆவியானவர் துணை தேடி உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை அறிந்து கொள்ளும்படி எங்களுடைய கண்களை திறந்து கொடுங்க தகப்பனே. ஆம் ராஜா, அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்துவதோடு அல்லாமல் வரப்போகிற காரியங்களை குறித்தும் எங்களுக்கு அறிவிக்கிறவராய் எங்களுக்கு துணை செய்கிறவராய் நீங்க தந்தரினதற்காய் உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ராஜா. அப்படியாய் எங்களுக்கு தந்தரிலப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை அனோதினமும் நாங்க தேடி வார்த்தைகளின் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்கப்பா. அப்படியே நீங்க எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.